மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் கடமை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். விருகம்பாக்கம், மதுரவாயல் சட்டசபை தொகுதிகளில் வெள்ள நிவாரணங்களை வழங்கிய வாசன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகத்தை தீர்ப்பது தமிழக அரசின் கடமை என்றும், மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் நடப்பதும் முக்கியம் என்றும் கூறினார். மழை ஓய்ந்து 4-5 நாட்கள் ஆன பிறகும் சில குடியிருப்புகளில் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது என்றும், அவற்றை போர்க்கால அடிப்படையில் அகற்றுவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நந்தம்பாக்கத்தில் இருந்து ஜாபர்கான்பேட்டை வரை கூவம் ஆற்றில் தடுப்பு சுவர் எதுவும் இல்லை என்றும், 6 கால்வாய் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உயரமான தடுப்பு சுவர்கள் அமைக்க வேண்டும் என்றும் வாசன் கூறினார். மழை நீர் அகலமான கால்வாய் இல்லாததால் மக்கள் பெரும் அவதிக்குள் இந்த தொகுதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆலப்பாக்கத்திலிருந்து முனியப்பா நகர் வழியாக சின்மயா நகர் கூவம் ஆற்றில் சேருவதற்கு ஒரு அகலமான மழை நீர் கால்வாய் தேவைப்படுகிறது. தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆழமான மழைநீர் கால்வாய் அமைத்தல் வேண்டும். வரும் மழை காலத்திற்குள் இது அமைத்தால் சுமார் 12 நகரங்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய நிலை வரும் நாட்களிலே இருக்காது என்று இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். மேலும் 144, 145, 148 ஆகிய வட்டங்களில் குடியிருப்போர்களுக்கு பாதாள சாக்கடை, குடிநீர் சாலை வசதிகள் கிடையாது. வரும் காலத்தில் உடனடியாக இந்த வசதிகளை இப்பகுதி மக்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். மிக முக்கியமாக சென்னை மாநகராட்சியிலே சிறு சிறு கால்வாய்களில் முறையாக தூர்வாராமல், பராமரிப்பு இல்லாமல் இருப்பதன் காரணமாக மழை நீர் வெளியே செல்ல வழி இல்லை. ஆகையால் அந்தந்த பகுதியிலே தண்ணீர் வெள்ளம் போல் சூழ்ந்து நிற்கிறது. உடனடியாக சிறு கால்வாய்களை முறையாக தூர்வாரக்கூடிய பணியை சென்னை மாநகராட்சியிலே உடனடியாக அரசாங்கம் தொடங்க வேண்டும். இதுபோன்ற கால்வாய் பகுதியிலே வாழுகின்ற மக்களுடைய அச்சத்தை போக்கி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.